திருப்பத்தூரில் தலைக்கேறிய மதுபோதையில் என்ன செய்வதென்றே தெரியாமல் பயணிகளை பேருந்தில் ஏற்றிக்கொண்டு பேருந்து நிலையத்திலேயே ஓட்டுநர் சுற்றி சுற்றி வந்ததால் பயணிகள் எரிச்சல் அடைந்திருக்கின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதாம் ஹுசைன் வழங்க நாம் கேட்கலாம். சதாம் ஹுசைன், என்ன நடந்ததுங்க? நிச்சயமாக சாம், சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பேருந்து நிலையத்தில் தினசரி இரவு 8:20 மணி அளவில் சிவகங்கை வழியாக மானாமதுரைக்கு அரசு பேருந்து இயக்குவது வழக்கம். நேற்று இரவு இதே போன்று மானாமதுரை கிளம்பிய பேருந்து நடத்துனர் திருக்கசியூர், மதகுபட்டி, ஒக்கூர், சிவகங்கை மானாமதுரை வழியாக ஒருவர் ஏறிக்கொள்ளுங்கள் என்று கூறிய போது பயணிகள் ஓடோடி வந்து தங்களது திருக்கைகளை பிடித்துக் கொண்டனர். பின்னர் பேருந்து நிலையத்திலிருந்து கிளம்பிய பேருந்து சிவகங்கை சாலையில் செல்வதற்கு பதிலாக காரைக்குடி வழியாக சென்று மீண்டும் பேருந்து நிலையத்துக்குள் வந்தது. பேருந்து நிலையத்துக்கு வந்ததால் பயணிகள் பதட்டமடைந்து என்ன நடந்தது என்று அலறி எடுத்து கீழே இறங்கி பார்த்தபோது ஓட்டுநர் முரட்டு போதையில், மது போதையில் இருந்தது தெரிய வந்தது. உடனே பயணிகள் நடத்துனரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட போது அங்கிருந்த நேர காப்பாளர் பணிமனைக்கு தகவல் தெரிவித்தார். இதற்கிடையில் நடத்துனரை விட்டுவிட்டு பேருந்து ஓட்டுநர் மனோகரன் மீண்டும் பேருந்தை எடுத்துக்கொண்டு மதுரை சாலையில் நிறுத்திவிட்டார். இதனால் பதட்டமடைந்த பயணிகள் திருப்பத்தூர் காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவித்தனர். போலீசார் வந்து கனிவாக ஓட்டுநரிடம் பேசி பேருந்தை விட்டு இறக்கிவிட்டு அடுத்து மாற்று ஓட்டுநரை வரவழைத்து 1 மணி நேரத்துக்கு தாமதமாக பேருந்து கிளம்பி சென்றது. இதனால் பயணிகள் அவதியடைந்தனர். தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் மானாமதுரையிலிருந்து திருப்பத்தூருக்கு வரும் வழியிலேயே ஓட்டுநர் மது அருந்தியது தெரிய வந்துள்ளது. சும்மாவே அடிக்கடி பேருந்துகள் வந்து டயர் கலந்து ஓடுறதும், பிரேக் பிடிக்காம செல்றதும், இரவு நேரங்கள்ல விளக்கு எரியாம இருக்கும் சமயம் இருந்துகிட்டு இருக்க சூழ்நிலையில இப்ப வந்து ஓட்டுநரும் வந்து மது அருந்தி போதையில வந்து வண்டிகளை இயக்குறதுனால பொதுமக்கள் வந்து ரொம்ப அச்சமடைஞ்சிருக்காங்க சாம். மேலும் வந்து இந்த சம்பவத்தினால வந்து அந்த பகுதியில வந்து ரொம்ப நேரமா வந்து பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. இது போன்ற சம்பவங்களுக்கு வந்து ஓட்டுநர்களை வந்து துறை ரீதியா வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை வச்சிருக்காங்க சாம். விவரங்களுக்கு நன்றி சதாம் ஹுசைன்.